வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வச்ச கதை தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பஸ்மாசுரன்கிற அசுரன் சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் புரிகிறான். அவன் தவத்தினால மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பஸ்மாசுரன், நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவர் எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்ட வரத்தையே கொடுக்கிறாரு சிவபெருமான். சிவபெருமான் தனக்கு வரம் கொடுத்தது உண்மையா அப்படின்னு சந்தேகப்படுறான் பஸ்மாசுரன். தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக சிவபெருமான் தலையிலே கை வச்சு சோதிச்சு பார்க்க முயற்சி செய்யறான். சிவபெருமான் பஸ்மாசுரன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு குகையை உருவாக்கி அதுல மறைஞ்சுக்கிறாரு. சிவபெருமான காப்பாத்தலான்னு திருமால் மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரன் முன்னாடி நிக்கிறாரு. மோகினியோட அழகுல மயங்கின பஸ்மாசுரன் தன்னை திருமணம் செஞ்சுக்குமாறு மோகினி கிட்ட கேட்கிறான். அதுக்கு மோகினி, என்ன தவிர வேற எந்த பெண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு உன் தலையில அடிச்சு சத்தியம் செய் அப்படின்னு சொல்ல, பஸ்மாசுரனும் தன் தலையில அடிச்சு சத்தியம் செய்ய அவன் எரிஞ்சு சாம்பலாகிறான்.